அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். இன்னைக்கு நாம பார்க்க போற காணொளி தமிழ்நாட்டை சொமாலியாவா மற்றும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பதில் சொல்லுங்க முதல்வரே அப்படின்றத காணொளியின் தலைப்பு. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. சரி, முதல்ல சொமாலியா அப்படின்ற நாட்டை ஒப்பிட்டு பண்றதுக்கு முன்னாடி நான் சொமாலியாவை எடுத்துக்க போறதில்ல, அது தலைப்பிற்காக வச்சேன். நான் எடுக்க போற ஒரு நாடு அப்படின்றது ஒரு குட்டி தீவு ஒண்ணு, நௌரு அப்படின்றது அந்த தீவோட பெயர். இந்த தீவு எங்க இருக்கு அப்படின்னா ஆஸ்திரேலியால இருந்து வட கிழக்குல இருக்கு. ஆஸ்திரேலியா கண்டம் இருக்கு, அந்த ஆஸ்திரேலியா கண்டத்துல இருந்து வடகிழக்குல இருக்கு. இந்த தீவு ஒரு காலத்துல உலகத்திலேயே மிகவும் பணக்கார நாடாக அறியப்பட்டது. உலகத்திலேயே மிகவும் பணக்கார நாடு எதுனா நௌரு அப்படின்ற அந்த குட்டி தீவு ஒண்ணு. இந்த நௌரு மொத்தமாவே பாத்தீங்கன்னா 8.1 சதுர மைல் தான் இருக்கு. ரொம்ப ரொம்ப சிறிய தீவு. ஆனா இந்த தீவை தான் நம்ம ஒரு சான்றாக எடுத்துக்கொள்ள போகின்றோம். அங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒப்பிட போறோம் தமிழ்நாட்டோட இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்குன்றத. அந்த தீவுல மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படின்னா பல ஆயிரம் வருடங்களாகவே அவங்க கடல் சுத்தி இருக்கும். அந்த தீவை சுத்தி அவங்க மீன் பிடிக்கிறது, வேளாண்மை செய்யறது, தங்கள் வீட்டிலேயே தோட்டம் வச்சு அந்த தோட்டத்தில் வளருகின்ற உணவுப் பொருட்களை சமைச்சு சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியமா மகிழ்ச்சியா வாழ்ந்தாங்க. ஆனா அந்த தீவுல ஒரு மலைகள் நிறைய இருந்துச்சு. அந்த தீவுல இருந்த மலைகள் அனைவுமே பாஸ்பேட் அப்படின்ற ஒரு மலை. அந்த பாஸ்பேட் அப்படின்றது எங்கேருந்து வந்துச்சுன்னா பாஸ்பேட் எங்கேருந்து வந்துச்சுன்னா அந்த தீவுள் கடல்ல இருக்கிறது, கடலை சுத்தி தீவு அது. அப்ப அந்த தீவுக்கு வருகின்ற அந்த கடல் பறவைகள், குவானோ அப்படின்ற ஒரு விதமான பறவை என்ன பண்ணும்னா அங்க இருக்கிற கல்லுல உட்காந்துட்டு எச்சத்தை போடும். அந்த எச்சங்கள் பல ஆயிரம் வருடங்களாக அந்த தீவுல அந்த பறவைகள் போட்டு அந்த இடம் பாஸ்பேட் மலைகளை, அதாவது அந்த பறவையின் எச்சம் பாஸ்பேட் மலைகளா மாறிடுது. இப்ப 1950க்கு மேல இங்க இருக்கிற இந்த வெள்ளைக்காரர்கள் பாக்குறாங்க. இந்த மேற்கத்திய நாடுகள் என்ன பண்றாங்கன்னா அந்த மலையை பாக்குறாங்க. ஓ, இங்க பாஸ்பேட் இருக்கு, அப்ப இந்த வளத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றதுக்கு அந்த மக்கள் கிட்ட போய் சொல்றாங்க, நீங்க எல்லாம் இப்ப கொஞ்சம் சாதாரணமா இருக்கீங்க, மகிழ்ச்சியா இருக்கீங்க, ஆனா நாங்க இன்னும் உங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்த போறோம். நீங்க ஒரு பிற்போக்குத்தனமான ஒரு இதுல இருக்கீங்க, மீன் பிடிக்கிறது, வேளாண்மை செய்யறது அப்படின்னு. நாங்க உங்களை முற்போக்கா மாத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஜிடிபியை நாங்க அதிகப்படுத்துறோம் அப்படின்றாங்க. எங்கேயே கேட்ட மாதிரி இல்ல, வேற எங்கேயும் இல்ல, நம்ம திராவிட மாடல் முதல்வர் ஐயா ஸ்டாலின் சொல்றதுதான். வேளாண்மை பிற்போக்குத்தனம், இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பது முற்போக்குத்தனம் இந்த திராவிட மாடல் ஆட்சியில. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இந்த மலைகளை எங்ககிட்ட நீங்க குத்தகைக்கு கொடுத்துருங்க, இந்த மலைகளை நாங்க வெட்டி எடுத்து ஏற்றுமதி பண்றோம், பாஸ்பேஸ்டுக்கு நல்ல ஒரு விலை மதிப்பு இருக்கு வெளிநாடுகள்ல, அதை நாங்க பண்றோம், உங்களுக்கு நாங்க காசு கொடுத்துறோம் அப்படின்றாங்க. சரின்னு மக்களும் கொடுக்குறாங்க, என்ன நடந்துக்கிறதுன்னு தெரியாம. அப்ப இந்த மலைகள் வெட்டப்படுகின்றது, இந்த பாஸ்பேட் எல்லாம் வெட்டி 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 ஏத்துறாங்க, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. அந்த மக்களை உழைப்புல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற்றுறாங்க. உழைப்புல இருந்து மக்கள் வெளியேற்றம் என்ன ஆகும், வீட்டுல உட்காடுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஏன் தோட்டத்துல உணவு விளைகின்ற காய்கறிகளை வச்சு சாப்பிடுறீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க, இருங்க நாங்க உங்களுக்கு மேற்கத்திய உணவுகளை அறிமுகப்படுத்துறோம் அப்படின்றாங்க. மேற்கத்திய உணவுகளை அறிமுகப்படுத்துறாங்க. அது வரைக்கும் உடல் நலத்தோடும் மனநலத்தோடும் வாழ்ந்த அந்த நௌரு மக்கள் இந்த மேற்கத்திய உணவு, மேற்கத்திய கலாச்சாரம் அப்படின்ற ஒரு அந்நிய மோகத்துல ஈடுபட்டு அந்த மேற்கத்திய உணவுகளை சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஜிடிபி அதிகமாயிட்டே போகுது. உலகத்திலே மிகவும் பணக்கார நாடு நௌரு அப்படின்னு வருது. ஒவ்வொரு மனிதன்கிட்டயும் அவ்வளோ காசு இருக்குன்னு வருது. மக்கள் வேலை செய்யாம அப்படியே ஓய்வு எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதான் காசு தான் வருதே அப்படின்னு. ஆனா எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் இல்லையா? அந்த மாதிரி அந்த நௌருவோட முடிவும் வருது. எப்படின்னா, இந்த மலைகள் முடிஞ்ச அளவுக்கு வெட்டி சுரண்டதுக்கு அப்புறம் அவங்களால சுரண்ட முடியல. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, எங்களால இதுக்கு மேல சுரண்ட முடியல, எல்லா பாஸ்பேட்டையும் நாங்க ஏற்றுமதி பண்ணிட்டோம், நீங்களும் பணம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மேற்கத்திய நாடுகள் போயிடுச்சு. இப்ப இந்த மக்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா கல்குவாரிகள் மாதிரி இந்த குவாரி வச்சு, பாஸ்பேட் குவாரி வச்சு இந்த பாஸ்பேட்ல இருக்கிற எல்லாத்தையும் சுரண்டதுக்கு அப்புறம் அந்த நீர் மட்டம் இதாயிடுச்சு. அங்க மழைகள் அதிகமா வராம நீர் போயிடுது. அப்ப நீர் இல்லைன்னா வேளாண்மை செய்ய முடியல. ஓரளவுக்கு தான் அவங்களால அந்த உணவுகளை சாப்பிட முடியுது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, வெளிநாடுகள்ல இருந்து மேற்கத்திய உணவுகளை இன்னும் அதிகமா இறக்குமதி பண்றாங்க. காசு இருக்கு, அப்புறம் காசு கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிக்குது. ஏன்னா அவங்களுக்கு வேற வேலைகள் என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்ப உலகத்திலேயே மிகவும் பணக்கார நாடா இருந்த நௌரு இப்ப உலகத்திலேயே மிகவும் ஏழ்மையான ஒரு நாடாக மாறிவிட்டது. நினைச்சு பாருங்க, ஏன்? இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதனால. அந்த மக்களோட வாழ்நிலை எப்படி மாறிடுச்சு அப்படின்னா, எப்ப அவங்க தோட்டத்துல இருந்து உணவை வச்சு சமைச்சாங்களோ அப்போ மனநலனோடும் உடல் நலனோடும் இருந்தாங்க. ஆனா மேற்கத்திய உணவுகள் சாப்பிட ஆரம்பிச்சோடனே உலகத்திலேயே மிக அதிகமான அளவு நோய்வாய்ப்பட்டு இருக்கிறது நௌரு தீவுல இருக்கின்ற மக்கள் தான். மிக முக்கியமாக குழந்தைகள் கூட நோய் அதிகமா வருது, உடல் பருமன் அதிகமாயிடுச்சு. ஏன்?
உணவை மாற்றிவிட்டார்கள், உழைப்பிலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள், இயற்கை வளத்தை இழந்தார்கள், நீர் நஞ்சாய் போயிடுச்சு, அவங்களால எதுவுமே பண்ண முடியல. இப்ப உலகத்துல நௌரு அப்படின்ற நாட்டிற்கு யாருமே போகாத மாதிரி ஒரு நிலைமை உருவாயிடுச்சு. மிகவும் மிக 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 அளவு குறைந்த மக்கள் தான் நௌரு போய் பார்க்கவே செய்யறாங்க. ஏன்னா அதுதான் இயற்கை வளங்களை கொள்ளையடித்தால் என்ன ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு சான்று. இப்ப பாத்துங்க, ஜிடிபி அதிகமாயிடுச்சு, முற்போக்கு வேளாண்மை பிற்போக்கு, ஜிடிபி அதிகமாயிடுச்சு, பணக்கார நாடா மாற்றிக்கிட்டு இருக்கோம், திராவிட மாடல் ஆட்சி, இது எல்லாமே அப்படியே அந்த நௌருக்கும் பொருந்தும். அப்ப அதைத்தான் நாங்க சொல்றோம். இப்ப தமிழ்நாட்டுல என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். அப்ப நௌரு உங்களுக்கு தெரியுது, ஒரு குட்டி நாடு, 8 சதுர மைல்ல இது நடந்திருக்குன்னா 50,000 சதுர மைல் இருக்கிற தமிழ்நாட்டை 234 தொகுதிகளும் இவங்க சுரண்டாங்கன்னா என்ன நடக்கணும் மட்டும் பாருங்க. சரிங்களா? ஆட்சிக்கு வர்றாரு திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலின். ஒரு தேநீர் ஒண்ணு குடிச்சிட்டு பேனா ஒண்ணு வச்சுட்டு மேன் வித் பிளான் போட்டாங்க. அதெல்லாம் நினைவுல இருக்கா உங்களுக்கு? என்ன பிளான்? சுரண்டதுதான் பிளான், வேற ஒண்ணும் கிடையாது. அவருக்கு என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்கிறீங்க? ஒரு கவுன்சில் ஆகிறதுக்கு கூட தகுதி கிடையாது. ஐயா கருணாநிதியின் மகன் என்பதுதான் ஐயா ஸ்டாலினின் அடையாளம். ஐயா ஸ்டாலினின் மகன் என்பதுதான் உதயநிதி ஸ்டாலினின் அடையாளம். அவர்கள் தமிழ்நாட்டை அழிக்க வந்த ஒரு கூட்டம், தமிழ்நாட்டை அழிக்க வந்த ஒரு கூட்டம். இப்ப என்ன பண்றாங்க அவங்க வந்தோடனே? சரி, வடக்குல இருந்து எடுத்துப்போம். கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்கள்ல எல்லா மலைகளையும் அடித்து நொறுக்கி கல்குவாரிகளா மாற்றிட்டு திமுக இருக்கிற வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், முன்னாள் எம்பி, இன்னாள் எம்பி, இவங்கெல்லாம் என்ன வேலை செய்யறாங்க? சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லா மலைகளையும் உடைத்து நொறுக்குவது, அங்க கல்குவாரிகள் வைப்பது, மண்ணை அள்ளுவது. இதுதான் வட மாநிலங்கள்ல நடக்குது. அப்ப மலைகள் இருக்கிற இடம் இருந்துச்சுன்னா மழை வரும், மழை வந்துச்சுன்னா வேளாண்மை செய்ய முடியும். அப்ப மலைகளை நொறுக்கு அப்படின்னு திமுக ஆட்சியில வந்தோன்னே மலைகளை நொறுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு லாரி ஓட்டுநர் சங்கத்தின் உரிமையாளர், அவர் தலைவர் தொடர்ந்து சொன்னார் தெரியுமா, இப்படியே போச்சுன்னா தமிழ்நாட்டுல மலைகளே இல்லாம பண்ணிடுவாங்க அப்படின்னு அந்த மனிதர் வேதனையில சொல்றாரு. அப்ப பாத்துங்க எந்த அளவுக்கு அவங்க வேலைகள் செய்யறாங்கன்னு. இது வட மாநிலங்கள். இப்ப வாங்க அப்படியே நம்ம டெல்டாக்கு வருவோம். டெல்டாக்கு வந்தா என்ன? டெல்டாக்கு முன்னாடி கடலூர் போவோம். கடலூர்ல என்ன? கடலூர்ல எங்க பார்த்தாலும் பொண்ணு விளையிற பூமியான கடலூர்ல ரசாயன தொழிற்சாலைகள் அமைக்கிறது, அந்த ஆற்றுல கொண்டு போய் அந்த ரசாயனத்தை கொட்டுறது, அந்த ஆற்றை நாசம் பண்றது. இதேதான் கோயம்புத்தூர் பகுதிகளிலும். திருப்பூர் டாலர் பிரதேசம் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்ன கேள்வினா, திருப்பூர் அந்த ஈரோடு மஞ்சள் கர்க்யூமின் கண்டென்ட் அதிகமா இருக்கிற இடம். அந்த கர்க்யூமின் கண்டென்ட் அதிகமா இருக்கிற இடத்தை வச்சு புற்றுநோயை குணப்படுத்த முடியும். ஆனா தமிழ்நாட்டிலே மிக அதிகமான புற்றுநோய் இருக்கிற இடமா ஈரோட்டை மாத்தி வச்சிருக்காங்க, திருப்பூரை மாத்தி வச்சிருக்காங்க நம்ம திராவிட மாடல் ஆட்சியாளர்கள். காசை வாங்கிட்டு சாயக்கழிவை கொண்டு போய் ஆத்துல கொட்டி மக்கள் தண்ணீரை திறந்தா அங்க புற்றுநோய் வர அளவுக்கு நீர் மாசுபடுத்தி வச்சிருக்காங்க இந்த திராவிட ஆட்சியாளர்கள். சரி, அதை விடுங்க. டெல்டா மாவட்டங்களுக்கு வருவோம். டெல்டா தான் தமிழ்நாட்டிலே மிக அதிகமாக பாதிப்புக்கு, இந்த சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு ஆளாகின்ற ஒரு மாவட்டம். ஏன்னா பகுதி அப்படின்னா அது கரிகாலன் கட்டிய அந்த கல்லணையை வச்சு 2000 வருஷமா வேளாண்மை செய்யற ஒரு இடம். 2000 வருஷம் நினைச்சு பாருங்க. ஆனா இந்த 50 வருஷத்துல இந்த ஸ்டாலின் ஐயா ஆட்சிக்கு துணை முதல்வரா இருந்தப்ப என்னென்ன கேடுகள்லாம் செஞ்சாரு பாருங்க. ஜனவரி 4, 2011 ஐயா ஸ்டாலின் துணை முதல்வர், அப்பா கருணாநிதி முதல்வர். துணை முதல்வராக இருந்தப்போ ஒரு கையெழுத்து ஒண்ணு போறாரு. மீத்தேன், கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் லிமிடெடோட மீத்தேன் எடுக்கணும் அப்படின்னு அவர் ஒரு கையெழுத்து போடுறாரு. அமெரிக்க நிறுவனம். எனக்கு என்ன கேள்வினா, ஒரு அமெரிக்க நிறுவனத்துக்கு எப்படி டெல்டால மீத்தேன் வருது அப்படின்னு தெரியும்? அமெரிக்காவுக்கு நீங்க அரிசியை ஏற்றுமதி பண்றீங்க டெல்டால இருந்து, நானே சொல்ல ஐயா ஸ்டாலின் அருமையா ஆட்சி பண்றாங்க. ஆனா கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷன் லிமிடெடுக்கு, அமெரிக்க நிறுவனத்துக்கு எப்படி தமிழ்நாட்டுல டெல்டா மாவட்டங்கள்ல மீத்தேன் வருது அப்படின்னு தெரியும்? கையெழுத்து போட்டு என்ன சொன்னாரு? தெரியாம போட்டுட்டேன் அப்படின்னாரு. அவர் தெரியாமலாம் போடல. இதுக்கு இன்னொரு சான்று ஒண்ணு தரேன். நம்ம ஐயா அண்ணன் டிஆர்பி ராஜா அண்ணன் இப்ப அமைச்சரா இருக்காரு. ஐயோ, என்ன சாமி கிட்ட எல்லாம் போய் கும்பிடுறாரு, கோயிலுக்கு எல்லாம் போறாரு. அதாவது அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். நீங்க சாமியே கும்பிடலன்னா கூட சாமி விட்டுரும். ஆனா தெய்வத்தை ஏமாத்தி எல்லா திருட்டுத்தனமும், அயோக்கியத்தனமும், கேப்மாரித்தனமும் அந்த கருணாநிதி குடும்பத்துக்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு சாமி கும்பிடுறன்னு ஏமாத்திட்டு இருந்தீங்கன்னா விடவே விடாது. இவருக்கு எப்படி இந்த அமைச்சர் பதவி கிடைச்சு? டிஆர்பி ராஜாக்கு எப்படி நான் சொல்லிட்டா, இதே 2006 2011 ஆட்சி நடந்துகிட்டு இருக்க ஐயா கருணாநிதியின் ஆட்சி, ஐயா ஸ்டாலின் துணை முதல்வர். அங்கு சாராய ஆலை ஒன்னை நிறுவினாங்க. அந்த சாராய ஆலையை எதிர்த்து அங்க டெல்டா மாவட்டங்களை யாராச்சும் சாராய ஆலையை போடுவாங்களா? தண்ணீர் விவசாயத்துக்கு வேளாண்மைக்கு பத்தாதுன்னு தாத்தா நம்மாழ்வார் ஓடி வந்தாங்க. ரவுடிகளை உள்ளார கொண்டு வச்சு மக்கள் குறை கேட்கும் அந்த கூட்டம். ஏன்னா ஒரு சாராய ஆலை அமைக்கிறாங்கன்னா மக்கள் கிட்ட கேட்கணும், அங்க ஆலை அமைக்கலாமா கூடாதுன்னு.
அந்த கூட்டத்துல ரவுடிகளை கொண்டு வந்து வச்சு தாத்தா நம்மால் வர அடிச்சு மண்டைய உடைச்சு ஓட விட்டாங்க, ரத்தம் சொட்ட சொட்ட. அப்ப அந்த வேலையை அங்க பண்ணது டிஆர் பாலு, டிஆர்பி ராஜாவோட அப்பா. அப்ப டிஆர் பாலு ஐயா அதை பண்ணி கொடுத்தாரு. அந்த அங்க சாராய ஆலயம் அமைச்சு நீரை உறிஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. வேளாண்மை நாசமா போச்சு. அதனால டிஆர் பாலுவின் மகன் டிஆர்பி ராஜாக்கு அமைச்சர் பதவி. இதுதான் இப்ப சமீபத்துல கனிமொழி உட்கார்ந்து பேசிட்டு இருந்தப்ப ஒரு நிருபர் ஒருத்தர் கேட்கிறாரு, என்னங்க இந்த மாதிரி சாராய ஆலை அப்படின்னா உடனே டிஆர்பி ராஜா முகத்துல ஒரு பதட்டம் வருது. ஏன் அவங்க ஆலை இது பினாமி. டிஆர்பி ராஜா, டிஆர் பாலு எல்லாம் யாருக்கு பினாமி? கருணாநிதியின் குடும்பத்துக்கு ஒரு பினாமியா இருந்து தமிழ்நாட்டை நாசம் செய்கிறாங்க. சரி, அப்ப நம்ம பாக்குறோம் தமிழ்நாட்டுல டெல்டா மாவட்டங்கள்ல ஆற்று மணல் அள்ளப்படுகின்றது. இந்த கே நேரு அள்ளியிருக்காரு பாரு அவ்வளோ ஆற்று மணல். அந்த ஆற்று மணலாம் அள்ளி காவிரி ஹாஸ்பிட்டல் ஆரம்பிச்சாரு. நினைச்சு பாரு, கரிகாலன் காலத்துல கட்டினது. எங்க இருந்தோ நம்ம நாட்டை அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம உட்காந்து பிக் பாஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம உட்காந்து நீயா நானா பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம உட்காந்து தமிழா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சின்ன திரையில இந்த ஊடகவியலாளர்கள் இருக்காங்க பாரு, இந்த நீயா நானா கோபிநாத், இந்த தமிழா இவங்களெல்லாம் கூடிய விரையில பேசுவோம். அப்ப சிதறடிக்கிறது, கவன சிதறால நம்மளுக்கு கொண்டு வந்துட்டு நம் நாட்டை சுரண்டுவது, இதுதான் நவருலையும் நடந்துச்சு. இப்ப அவன் எல்லாம் நாசமா போயிட்டான். அதேதான் தமிழ்நாட்டுக்கு நடக்கும். ஆந்திரால இருந்து தமிழ்நாட்டை சர்வ நாசம் பண்ணணும் வருவர்கள் ஐயா ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும். அப்ப டெல்டால அப்ப சாராய ஆலை அமைச்சாச்சு. அங்க கிங்ஸ் கெமிக்கல்னு ஒரு ஃபேக்டரி ஒண்ணு இதே டிஆர் பாலு குடும்பம் தான் அமைச்சிச்சு. ஐயா ஸ்டாலின் சொல்லுவார், நீ தமிழ்நாட்டுல இந்த இதை நாசம் பண்ண அப்படின்னு. உடனே டிஆர் பாலு போய் நாசம் பண்றது. அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி, அவர் மகனுக்கு ஒரு அமைச்சர் பதவி. அவர் மகன் என்னமோ பெரிய இது மாதிரி எல்லாம் விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருப்பான், மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான். சரியா? அப்ப தஞ்சாவூர்ல இதெல்லாம் போச்சு. சரி, அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி வாங்க. புதுக்கோட்டையில என்ன நடந்துச்சு? ஜகபர் அலி அப்படின்னு ஒரு இஸ்லாமியர், அவர் இஸ்லாமியரா இருந்தாலும் அந்த தமிழ் உணர்வு பாரு, மலைகள் அடிச்சு நொறுக்குறாங்களேன்ட்டு போய் புகார் கொடுக்குறாரு. அவர் சொல்ல என்ன கொன்னுடுவாங்க அப்படின்னு வெட்டி கொன்னுட்டு விபத்துல மாட்டிக்கிட்டார் அப்படின்னு இந்த வருஷம் போன வருஷமா அதை பண்றாங்க. அதுக்கு யார் காரணம்னா அதுதான் திமுக ஆட்சி நடக்குது. வெட்டி கொண்டவன் அதிமுக காரன் வெட்டி கொன்னதுக்கு திமுக பெரிய அளவுல வழக்கு எதுவும் போடல. அவங்கள மிரட்டுறாங்க ஜகபர் அலி குடும்பத்தை. எடப்பாடி ஒன்னும் எதிர்வினை ஆட்டல. ஜகபர் அலி வீட்டுக்கு போன ஒரே ஒரு அரசியல்வாதி எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான். பார்த்துக்க யார் மக்களுக்காக நிக்கிறா அப்படின்ட்டு. அப்ப புதுக்கோட்டையில இந்த வேலையை பண்ணாங்க. அப்ப சொல்றாரு அவரு, என்ன பண்ணிடுவாங்க, அதிமுகவே பண்ணிட்டு அதிமுக எதிர்கட்சியா இருந்து ஒரு வார்த்தை கொடுக்கல, திமுக அமைதியா இருக்கு. அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இல்லையா? எடப்பாடியும் ஐயா ஸ்டாலினும் ஒன்னா இல்லை? இதுதான் என்னோட கேள்வி. இந்த ரெண்டு பேரும் ஒண்ணுனா எதுக்காக இவங்களுக்கு வாக்களிக்கணும்? எதுக்காக என் நாட்டை சுரண்டறதுக்கு உங்களுக்கு நான் வாக்களிக்கணும்? என் நாடு சுரண்டப்படுகிறது, என் நாட்டை நீ சுரண்ட காசு கொடுத்துட்டு எனக்கு 500 ரூபாய் வாக்க வாங்கிட்டு நான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கணும். உன் குடும்பம் எல்லாம் என்னை சுரண்டி என்ன அடுத்த 5 வருஷத்துல தமிழ்நாட்டை இன்னும் மோசமா பண்ணிடுவீங்க. நான் எதுக்கு உனக்கு வாக்களிக்கணும்? சொல்லுங்க. திமுக அதிமுக என்ன வேறுபாடு? சரி வாங்க, இப்ப புதுக்கோட்டை மாவட்டம் முடிச்சு கொஞ்சம் கீழே இறங்கி வருவோம். அடுத்தது வந்தோம்னா நம்ம தூத்துக்குடி இந்த ராதாபுரம் தொகுதி. சமீபத்தில் ஒரு காணொலி ஒன்று பார்த்தேன். அந்த காணொலியில ஒரு இடத்துல கல்குவாரி வச்சாலே வேளாண்மைக்கான நிலத்தடி நீர் ரொம்ப கீழே போயிடும், வேளாண்மை செய்ய முடியாது. இவங்க 20 கல்குவாரிகள்ப்பா, தாராபுரம் பக்கத்துல ஒரு இடத்துல 20 கல்குவாரிகள் வச்சு அதை ட்ரோன் ஷாட்ல எடுத்து அனுப்புறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நௌரூல ட்ரோன் பறக்க தடை விதிச்சிருக்காங்க. அந்த தீவுல ட்ரோன் பறக்க வரக்கூடாது. ஏன்னா அந்த தீவுல ட்ரோன் பறந்துச்சுன்னா இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சுவாங்க. அந்த பாஸ்பேட் மலைகளை வெட்டி எடுத்தான்றதுக்கு ட்ரோன் பறக்க தடை. இவங்க இந்த ட்ரோன் ஷாட்ல காமிக்கிறாங்க, தமிழ்நாட்டுல தாராபுரம்ல 20 கல்குவாரி ஒரே இடத்துல வச்சு அமைச்சிருக்காங்க. 20 கல்குவாரி உன்னால நம்ப முடியுது? அதாவது தாயின் மாரை அறுத்து 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 அந்த மார்பகத்தை இன்னும் வெட்டி வச்ச மாதிரி இருப்பா அந்த இடத்த பாக்குறப்ப. நீ நினைச்சு பாரு, எப்படி ஒரு தமிழனால பொறுத்துக்கிட்டு இருக்கணும். இதுக்கு யார் காரணம்? வேற ஒண்ணுல அங்க இருக்கிற கைக்கூலி வேலை செய்கின்ற சபாநாயகர் அப்பாவு, இவரு முன்னாள் எம்பியா ஞான திரவியம் முன்னாள் எம்பி, அப்புறம் கிரஹாம் பெல்லா யாரோ ஏதோ ஒரு 10ஆம் பஸ்லி சபாநாயகர் அப்பாவுக்குலாம் அவ்வளவு மரியாதை வச்சிருந்தாங்க. அவ்வளவு வயதானவர். அவரே சொல்றார் ஒரு இடத்துல, மாஞ்சோலையில ஆதி தமிழ் குடியான தேவேந்திர குல வேளாளர்கள் கொல்லப்பட்டதுக்கு கருணாநிதி தான் காரணம் அப்படின்னு ஒரு காணொலியே இருக்கு. அப்படி பேசின அப்பாவுக்கு சபாநாயகர் பதவி கொடுத்த உடனே மாறிட்டாரு. நான் என்ன கேட்கிறேன், 70 வயசு ஆயிடுச்சுல உங்களுக்குலாம் மனச்சான்று கிடையாது? உங்கள் பேர பிள்ளைகளை நீங்க பாப்பீங்களா? எப்படி உங்க பேரனை பார்த்து நீ நல்லா வளருவன்னு சொல்லுவீங்க? இன்னைக்கு இப்படி தமிழ்நாடு அழிக்கப்படுகின்ற போது எப்படி அடுத்த தலைமுறை குழந்தை என்னத்தை சாப்பிடுவான்னு ஒரு எண்ணம் ஐயா அப்பாவுக்கு இருக்கணுமா இல்லையா? ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினை விடுங்க. ஆந்திரால இருந்து தமிழ்நாட்டை அழிக்க வந்த பியூர் ஈவில் 2 பேரும் அவங்கள விட்டுருங்க. நான் உங்களை கேட்கிறேன், தமிழர்களா, உங்களுக்கு மனச்சான்று இருக்கா இல்லையா? நீங்கள் ஓடி ஆடி விளையாண்ட அந்த இடம் தானே அது.
அந்த இடத்தை அழிக்கணும்ன்ற எண்ணம் எப்படி வந்துச்சு? ஞான திரவியம் முன்னாள் எம்பி, அந்த ஈர வெங்காயத்துக்கு எப்படி இந்த திமிரு வந்துச்சு இவ்வளவு எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது, குவாரிகளை வச்சு எல்லாத்தையும் அழிக்கிறதுன்னு? நீ வேளாண்மை செஞ்சு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி நானே சொல்லலாம், திமுக காரனா இருந்தாலும் நல்லது பண்றான் அப்படின்னு. ஆனா திமுகலயே மானஸ்தன்கள் இருக்காங்க. எப்படி தெரியுமா சொல்றேன்? தென்காசியை சேர்ந்த ஒருத்தர் சுற்றுச்சூழல் அணி, திமுகவின் சுற்றுச்சூழல் அணி, அவரு தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டான். மானமுள்ள தமிழன் இருக்கான் திமுகல, ஆனா அவன் கீழே தான் இருப்பான். அவன் அமைச்சராக முடியாது, சபாநாயகர் ஆக முடியாது, கருணாநிதி குடும்பத்துக்கு, உதயநிதி ஸ்டாலின் குடும்பத்துக்கு இது பண்ண முடியாது, சேவகம் செய்ய, கூலி வேலை செய்ய முடியாது. அப்ப அந்த மாதிரி ஆட்களும் திமுக இருக்கீங்க, அதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். வள்ளலார் ஒண்ணு சொல்றாரு, என்ன தெரியுமா? கருணையில ஆட்சி கடுகி ஒழிக அப்படின்றார். நீ நாசமா போயிடு. வள்ளலார் எப்பேற்பட்டவர், எவ்வளவு அமைதியானார், அவரே சொல்றார் கருணையில ஆட்சி கடுகி ஒழிகின்றார். இப்ப நேத்தா முந்தா நேத்தா 3 பேர் பீகார்ல இருந்து வந்தவங்க வெட்டி கொல்லப்பட்டிருக்காங்க. அப்பா, மனைவி, குழந்தை, 2 வயசு குழந்தை. அவன் வந்துட்டான், சரி அவன் வரான் வரல, அதை இன்னர் லைன் பர்மிட் போட்டு நம்ம பாத்துருவோம். நான் என்ன சொல்றேன், வந்தவனுக்கு பாதுகாப்பு அளிக்கணுமா இல்லையா? எல்லாத்தையும் கொண்டு போய் இந்த திரைப்பிரபலங்களுக்கு கொடுத்து, இந்த திரைப்பிரபலங்களை பெரியவங்களாக்கி, எப்ப பார்த்தாலும் ஷூட்டிங்கு போறது. காலைல எந்திரிச்சா எனக்கு எத்தனை மணிக்கு ஷூட்டிங், அந்த ஷூட்டிங்ல போயிட்டு புகைப்படம் எடுத்துக்கிறது, அதை போட்டு இந்த திராவிட மாடல் ஆட்சி, நீங்க பாஜக பி டீம்னு இப்படியே தமிழனை ஏமாத்திட்டு இருக்காங்க. எத்தனை நாளைக்கு ஒண்ணு ஏமாத்தும், எத்தனை நாளைக்கு சரி அதை விடு. அப்ப இது போயிடுச்சு. இப்ப அடுத்து கீழே இறங்கிரும் கன்னியாகுமரி. கன்னியாகுமரி மாவட்டத்துல தம்பி ஐயா எடப்பாடி முதலமைச்சர் வர்றார். 2017 ஜெயலலிதா 16 வராங்க, ஒரு வருஷத்துல இறந்துடுறாங்க. ஐயா எடப்பாடி முதலமைச்சர் வர்றார். அவரோட ஆட்சி காலத்துல இருந்து அந்த இடத்துல மலைகள் உடைத்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. தினம் 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 மலைகள் அப்படியே கதற, ஒரு பெண் கதற, டே என்ன ஐயோ இது பண்றாங்கடா இது பண்றாங்கடா. அந்த இடத்துல மக்கள் அப்படியே பார்த்துட்டு போறாங்க. ஏன்? ஆங்கிலத்துல இன்ஸ்டிடியூஷனலைஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒரு சிறைச்சாலை கொண்டு போய் விடுறோம், ஒரு மனநல காப்பகத்துல கொண்டு போய் விடுறோம்னா, பெல் அடிச்சாங்கன்னா, மணி அடிச்சாங்கன்னா சாப்பாடு வரும். முதல்ல போறப்ப கஷ்டமா இருக்கும், என்னடா இது இப்படி இருக்கேன்னு. ஆனா பழக 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 அது அப்படியே மாறிடும். அந்த மாதிரி தமிழர்கள் இன்ஸ்டிடியூஷனலைஸ்டா மாத்திட்டாங்க. என்னன்னா, மணலன்னா தமிழனுக்கு பிரச்சனை இல்லை, மலையை உடைச்சா தமிழனுக்கு பிரச்சனை இல்லை, கன்னியாகுமரி மலைகளை உடைச்சா தமிழனுக்கு பிரச்சனை இல்லை. அவ்வளோ மலைகளை உடைக்கிறாங்க. நான் தஞ்சாவூர்காரனாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மாவட்டம் குமரி. இதை நான் பலமுறை பதிவு செஞ்சிருக்கேன். ஏன்னா குமரி அப்படின்னாலே அதை ஒரு இயற்கை அழகு கொஞ்சின்ற ஒரு மாவட்டமா நான் பாக்குறேன். அப்படிப்பட்ட ஒரு மாவட்டத்தை இன்னதான் அழிக்கணும் அப்படின்னு இல்லாம, தினம் 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 நீ நம்பவே மாட்ட, தினம் தினம் அத்தனை பாராவுந்துகள் எடுத்துட்டு போகுது, அத்தனை பேர் விபத்துல மாற்றாங்க. இதெல்லாம் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளுக்கு ஆபத்தா வருமா வராதா? இதுதான் என்னோட கேள்வி. அப்ப எடப்பாடி ஆட்சியிலுமே இது நடந்துச்சு. எடப்பாடி தமிழர் அப்படின்றதுனால விட போறது இல்லை. ஏன்னா கூவத்தூர்ல இருந்து ஆட்சியை பிடுங்கினார் அவர், அவ்வளவுதானே. அவர் எப்படி ஆட்சி வாங்கினாரு நம்மளுக்கு தெரியும். அதுக்குள்ளார போகிறோம்ல, அரசியல் அது பண்ணுவாங்க, சரி அதை கூட விட்டுரு. ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தமிழரா ஆற்றுமணல் கடத்தல நிறுத்தினார் ஐயா எடப்பாடி. எடப்பாடிக்கு வாக்கு செலுத்துங்கள், திமுக வீழ்ந்துடும். திமுக வீழ்ந்தா என்ன, அதிமுக அதே தானே பண்ண போதா? எடப்பாடி வந்தோடனே ஆற்றுமணல் கொலையை நிறுத்த போறாரா? ஐயா எடப்பாடி வந்தோடனே மணலை உடைச்சு கல்குவாரிகள் ஆகிட்டு இருக்காங்க, அதை உடைக்க போறாரா? ஐயா எடப்பாடி வந்தோடனே எங்க பார்த்தாலும் மணல் அள்ளிட்டு இருக்காங்களே சுத்தி, அதை நிறுத்த போறாரா? அவரும் அதேதான். 2 குட்டையில் ஊறிய ஒரே மட்டைகள் இவங்களை போட்டு சாத்தினால ஒழிய இவங்க திருந்த மாட்டாங்க. இதை புரிச்சுக்கோ. இந்த தேர்தல் தான் நமக்கான தேர்தல். இவங்களை விடக்கூடாது இந்த 2 பேரையும். அதிமுகவும் திமுகவும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள். அப்ப எடப்பாடி ஏதோ புதுசா முதலமைச்சர் ஆகிற மாதிரி, எடப்பாடிக்கு ஆட்சி போட்டா ஆட்சி வந்தா நல்லா மாறிடும். என்ன மாறிடும்? அவர் தான் 4 வருஷம் ஆட்சி பண்ணாது, 2017 24 அந்த அழகையும் தான் நம்ம பார்த்தோமே. இப்ப இருக்கிற அதே மாதிரி தானே கல்குவாரிகள் வச்சு அவங்க உடச்சுக்கிட்டு எடுத்துட்டு போனாங்க. எடப்பாடி என்ன பண்ணாரு? தமிழர் தானே, ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் விட்டுருங்க, தமிழர்களுக்கு என்ன வந்துச்சு? அப்ப தமிழரா இருந்தாலும் இது நடந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறது எனக்கு முதலமைச்சர் வரக்கூடாது, அவர் கவுன்சிலர் கூட வரக்கூடாது. எனக்கு அதான் அப்படிதான் நான் பாக்குறேன். முதலமைச்சர் ஆகிறதுக்கு என்ன தகுதி இருக்கா எடப்பாடி அவர்களுக்கு? அப்ப திமுக ஆட்சிக்கு வருது, சரிங்களா? இதே கன்னியாகுமரி இன்னும் மோசமா போகுது. மக்கள் இன்ஸ்டிடியூஷனலைஸ் ஆயிட்டான். சரி, மலையா உடைப்பான், ஒன்னும் பண்ண முடியாது. எத்தனை இது எடுத்துட்டு போறாங்க, எத்தனை இது எடுத்து. இதே இது நீ நினைச்சு பாரு, பக்கத்துல கேரளான்னு ஒரு மாநிலம், அந்த கேரளா மாநிலத்தில இருந்து கோழி கழிவுகளை கொண்டு கொட்டுறாங்க. உலகத்துல இருக்க எல்லா மருத்துவ கழிவுகளையும் கொண்டு தமிழ்நாட்டுல கொட்டுறாங்க. இப்ப தமிழ்நாடு உலகத்தின் குப்பை கூடமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. அதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த திராவிட ஆட்சியாளர்கள். எடப்பாடியும் சரியா ஸ்டாலின் சரி, ரெண்டும் ஒண்ணுதான். இதை புரிஞ்சுக்கோ. திமுக மேல இருக்கிற வெறுப்புனால எடப்பாடி வெற்றி பெற்றுவார்னு சொல்லிட்டு இந்த போட்டுக்கிட்டு இருக்காங்க பாரு இந்த சர்வே எல்லாம்,
அதையெல்லாம் நம்ம மனுஷங்களாவே மதிக்கலாம், அவனெல்லாம் தள்ளி விட்டுறோம். இந்த தேர்தல் அதெல்லாம் நடக்காது. நீ பாப்ப, நான் இருக்கேன், இயற்கை அன்னை வந்து நம்மளை காப்பாது, நீ கவனமா இரு. நீ 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 பாரு இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு, நடக்குதா இல்லையான்னு பாரு. பாரு, ஐம்பெரும் பேராற்றல் அது பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால சொன்னேன், அரசன் அன்று கொள்வான், உடனே கொண்டுடுவான் அரசன், தெய்வம் நின்று கொள்ளும். நம்ம வேலையை மட்டும் செய்வோம். அப்ப நீ பார்த்தனா தொடர்ச்சியா தமிழ்நாட்டுல எல்லா இடங்களிலும், வடக்க கல்பாக்கத்துல அணு உலை, தெற்க கூடங்குளத்துல அணு உலை. இந்த கூடங்குளம் அணு உலை வந்ததுக்கு அப்புறம் அத்தனை கடல்வாழ் உயிரினங்கள் இறந்திருக்கு, அத்தனை பேர் இறந்திருக்காங்க. புற்றுநோய் வந்து மக்கள் இறந்துகிட்டு இருக்கான். என்ன காரணம் எதுவும் பேச முடியல. திருவெற்றியூர் குப்பை மேடாக மாறிவிடுச்சு. ஏன்னா தமிழா இருக்கான் திருவெற்றியூர், அங்க குப்பை மேடாக மாறி. இதுதான்ப்பா திராவிட ஆட்சியின் சாதனை. இந்த நீயா நானா, இந்த தமிழா இதெல்லாம் பண்றவங்க எவனாச்சும் ஒருத்தன், ஒரே ஒருத்தவன் தன் குழந்தையின் முகத்தை பார்த்து எப்படி சோறு சாப்பிடுவான்னு எனக்கு தெரியலப்பா. மானம் கெட்டு போயிடுச்சுப்பா, தமிழனுக்கு மானம் கெட்டு போயிடுச்சு. என்னடா அப்படி சொல்றேன்னு நினைக்காது. இப்ப சமீபத்துல 2 பேர் போய் பெட்ரோல் வெடிகுண்டு வீசினா. ஏன் தெரியுமா? ஜகபர் அலி அகிம்சை முறையில போராடினாரு, அவர் சொல்றதை கேட்கல, அவரை கொலை செஞ்சுட்டாங்க. இப்ப மக்கள் என்ன எப்படி எதிர்வினை ஆற்றலாம் பாரு. இது நடக்கும், நான் தான் சொல்றல. ஸ்டாலின் வந்து கவுன்சிலர் ஆகிறதுக்கு கூட தகுதி கிடையாது. அவரு முதல்வர் ஆனதுக்கு ஒரே ஒரு காரணம் தனது தந்தை கருணாநிதி அவர்கள் தான். இப்ப ஸ்டாலின் வந்து உதயநிதி ஸ்டாலினை மாத்திட்டு இருக்காரு. தமிழ்நாடு முழுக்க அழிச்சிட்டு இவங்க வெளிநாட்டுக்கு ஓடிடுவாங்க. நாம என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வருதா இல்லையா? இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த சின்னத்திரை கவன சிதறல், பெரிய திரை கவன சிதறல், அந்த கவன சிதறல்னு விட்டுட்டு தமிழ்நாட்டை நீங்க நாசமாக்க போறீங்க? எதுக்கு இவனுக்கு வாக்கு போடணும்? இவனுங்கெல்லாம் யாரு முதல்ல நம்மளுக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை நான் உங்ககிட்ட எழுப்புறேன். இப்ப நம்ம பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். சீமான் அண்ணன் ஏன் தமிழ்நாட்டிற்கு தேவை அப்படின்றத நம்ம அதிகமா பேச ஆரம்பிச்சோம். இந்த இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படும் என்னென்ன ஆபத்து இருக்குன்னு பேச ஆரம்பிச்சோம்னா இந்த தேர்தலை நம்ம வெற்றி பெறுவோம். சரியா? தெய்வத்தை நினைச்சுக்கோ, தெய்வத்தை நினைச்சிட்டு கடுமையான உழைங்க, நல்லதே நடக்கும். நன்றி.